அனைவருக்கும் சந்திர சிவில் யூடியூப் சேனல் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிவிட் ஆர்கிடெக்சர். ஸோ ரிவிட் ஆர்கிடெக்சர் டியூட்டோரியல் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சம் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ சம் மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இனி வந்து கண்டினியூஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து என்ன சின்ன அப்டேட்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு செட் ஆஃப் ஹவர்ஸ் ஆர் மினிட்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்னால் அந்த இதுக்குள்ளே வந்து சம் காம்போனன்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து மாற்றி பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பர்டிகுலர் டூல்ஸையும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது சிங்கிள் வீடியோ உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். அதனால் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த நண்பர்கள் வந்து எது உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கும் நீங்கள் அந்த பர்டிகுலர் இது மட்டும் பார்த்தா போதும். ஸோ ஓவரால் வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அவசியம் வந்து இதில் இருக்காது இனிமேல். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணதில் நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து ஸ்டேர்கேஸ் வந்து பார்க்கணும். ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டேர்கேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறந்துடுங்க. நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் மேலே போயிருக்கு. ஸோ அதுக்கான தேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து கிடைக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனி நம்மளோட இது கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரிவிட் ஆர்கிடெக்சர், ஓகேங்களா, ஆட்டோகேட் அண்டு 3ds Max. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்க்கான டுட்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டேர்கேஸ், ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தாலும் ஸ்டேர்கேஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான இது, ஓகேங்களா. ஸோ ஸ்டேர்கேஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ரிப்பனில் வந்து 2 இருக்கும். ஒன்று ஸ்டேர் பை காம்போனன்ட்ஸ் அண்டு ஸ்டேர் பை ஸ்கெட்ச் மெத்தட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஸ்டேர் பை காம்போனன்ட்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஜஸ்ட் ஒரு 2D லைனில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ட்ரா பண்ண போகிறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 3Dயாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்திங்கன்னா வந்து மேனுவலாக ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சும்மா அவுட் பவுண்டரி மட்டும் வரைஞ்சா போதும். ஸோ மற்றதில் வந்து அதே வந்து எடுத்துக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் பை ஸ்கெட்ச் மெத்தடில் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதோட அவுட்டர் பவுண்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து அதில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த பாத் மூலிமா, ஸோ எந்த மூலிமா வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன்ஸ், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் இங்கே ஷோ ஆகுறது. ஸோ டவுன்லேருந்து ஏறி அப்புக்கு போகிறீங்களா இல்லை வந்து டாப்லேருந்து இந்த கீழே இருக்கிறதுல வர போகிறீங்களான்றது மென்ஷன் பண்ணி காட்டணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தனித்தனியாக நாம் தான் வந்து மேனுவலாக வந்து கொடுக்கணும். பட் ஸ்டேர் பை காம்போனன்ட்ஸ்லேருந்து நம்ம வந்து அப்படி டைரெக்டாக வந்து பில்டப் மாடல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டேர் பை காம்போனன்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ ஸ்டேர் பை காம்போனன்ட்ஸை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேர் மாடிஃபைடு வந்து எனேபிள் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா வந்து மாடிஃபைடு க்ரியேட்டிங் ஸ்டேர்ஸில் வந்துச்சுங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபை க்ரியேட்டிங் ஸ்டேர்ஸில் உங்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்போனன்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து மெயின். ஸோ அதோட மோடு வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறம் மாடல் ஃபைனலைஸ்க்கப்புறம் மோடு வந்து டிக் பண்ணுவோம், ஓகேங்களா. ஃபினிஷிங் மோடுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரன்னிங் மோடு. ஸோ ரன்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரன்னை கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ ரன்னை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து லொக்கேஷன் லைன் சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி வாலில் வந்து லொக்கேஷன் லைன் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே சிமிலர் ப்ரொசீஜர் ஃபார் தி ஸ்டேர்கேஸ். ஸோ இதில் வந்து ரன்னிங் டைப் பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் மொத்தம் வந்து நம்மளுக்கு 5 டைப் வந்துருக்கும். ரன்னிங், லெஃப்ட்டு, இன்னொன்று சென்டர், இன்னொரு ரைட், ஓகேங்களா. 6 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டீரியர் சப்போர்ட், 6 வந்து எக்ஸ்டீரியர் ரைட் சப்போர்ட், லெஃப்ட் ஆர் ரைட், ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேர்கேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து இண்டிவிஜுவலாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, ஒரு ரூமோட க்ளோஸ்டு ரூமுக்குள்ளே இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து லெஃப்ட் ஆர் ரைட் வந்து யூஸ் பண்ணுவீங்க, ஓகேங்களா. அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து சென்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறது வந்து சென்டர்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் சென்டர் கிளிக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் என்னோடய ஆஃப்செட் வந்து 0ன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஆஃப்செட் வந்து நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. ஸோ ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃப்செட்ன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வால் கிரியேஷனில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃப்செட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ட்ராயிங்கில் உங்களுக்கு வந்து அதிலிருந்து தள்ளி வரும், ஓகேங்களா, அந்த ஆஃப்செட். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஆஃப்செட் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவல் ரன் வித், ஓகேங்களா. ஸோ நீ ஆட்டோகேடில் ஆஃப்செட் என்னவோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும், ஓகேங்களா. ஸோ ஆக்சுவல் ரன் வித் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக நம்ம ரெசிடென்ஷியல் பில்டிங்கு 3 feet, ஓகேங்களா. ஸோ அது கொடுத்துட்றோம். லேண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே செட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துட்றோம். நாம் வந்து பண்ண தேவையில்லை, ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும்தான் வந்து இங்கே இருக்கிற ஃபுல்லாக வந்து இன்னொன்று கண்டிஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இப்போ ரன்னு கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் என்னென்ன பண்ணுறோன்னா 3ன்ற மாற்றிருக்கேன், ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வரைയത് பார்த்திங்கன்னா டாக் லெக்கடு, ஓகேங்களா. 6 வந்து பார்த்திங்கன்னா வந்து யூ டேர்ன் உள்ள ஒரு ஸ்டேர்கேஸ், ஓகேங்களா. 6 வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப் உடன்னு சொல்லலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து 21 பேர்ஸ் 23 ரைசர்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா. ஸோ 23 ரைஸ் இருக்கும். இது எப்படி வந்து கால்குலேட் ஆகுதுன்றது நான் பின்னாடி தனியாக சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து எப்படி வரைகிறது அப்படின்றது மட்டும் பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து 23ன்ற போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு இதில் வந்து 11, ஓகேங்களா, இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 12ன்னு வைக்க போகிறோம். ஸோ ரைசர்ஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இதில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் 12ன்னு வச்சிடுறேன், ஓகேங்களா. ஸோ கிளிக் பண்ணிட்டேன், ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் கிளிக் பண்ணி இந்த பக்கம் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து நான் வந்து நம்ம ரைட் சைடில் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன், ஒரு கிளிக் கொடுத்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சென்ட்ரல் வித்து பார்த்திங்கன்னா எனக்கு 3 feet வந்து நகர்ந்து வரணும், ஆமாம் தானே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் இந்த இதோட வித்து வந்து 3 feet இருக்குது.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 1.5 ஃபீட் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து இங்கே ஒரு 1.5 ஃபீட் வந்துச்சுன்னா டோட்டலாக வந்து எவ்வளோ வரும் 4.5 ஃபீட்ஸ் தள்ளி வந்து நான் வந்து வைக்கணும். நான் 5 ஃபீட்டே வந்து வைக்கிறேன் ஓகேங்களா. சென்டரில் வந்து கிராப் வர மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா டார்க் லைன் வந்து ஆல்ரெடி க்ரியேட்டட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷேடடாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தான் நம்ம வந்து க்ரியேஷன் பண்ண போகிறோம் மாடல். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிட்டு 23rd வந்து கம்ப்ளீட் பண்ணனா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து லெஃப்ட் கிளிக்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னோடய கர்சரில் வந்து க்ரீன் கலர் வந்து என்னாகன்னா ஸோ பிளிங்க் ஆகும். அதே வந்து ரைட் கிளிக் பண்ணியிருந்தேன்னா ப்ளூ கலர் வந்து அப்படியே ரொட்டேஷன் ஆகி பிளிங்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்தது லெஃப்ட் கிளிக். ஸோ டோட்டலாக 1லேருந்து 12 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் ரன்வே வந்து இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளைட் ஓகேங்களா. ஸோ ரன் சொல்கிறத விட ஒரு ஃப்ளைட் ஓவரால் ஒரு ஃப்ளைட்டு லேண்டிங் நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளைட் வந்து இந்த பக்கம் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 23 வந்து ஸ்டார்ஸ் வந்து இதில் இருக்குது ஓகேங்களா. ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு சாலிட் க்ரியேஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம்னா இந்த மோடு வந்து என்ன பண்ணுங்கள் டிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ மோடை டிக் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஸோ உங்களோட ப்ராசஸிங் வந்து இங்கே கீழே போய்ட்டு ரெடின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 3D மாடியூல் வந்து க்ரியேட் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா 3D பாருங்கள். ஸோ உங்களோட ஸ்டேர்கேஸ் வந்து கம்ப்ளீட்டாக வித்து ரைலிங்கோட சைடு எல்லாம் கைடட் ரைலிங் வந்து உங்களுக்கு வந்து செட் ஆகிரும். ஸோ வந்து ஷிஃப்ட்டு பிடிச்சி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்டேர்கேஸ் வந்து போத் ரைசர் த்ரெட் எல்லாமே வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ரைலிங் க்ரியேட் ஆகிருக்கும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மல் ஷேப் ஓகேங்களா. ஸோ இது இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஷேப் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டேரை கிளிக் பண்ணுறீங்க, ரன் கொடுக்குறீங்க, உங்களோட வித்து வந்து என்னன்றது செட் பண்ணிக்கிறவங்க, லொக்கேஷன் லைன் என்னன்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ நம்ம வரைகிறது வந்து ஸ்ட்ரெயிட் மெத்தடு தான் ஓகேங்களா. ஒன்று இப்படி ஸ்ட்ரைட்டாக போகும், இல்லை மடக்கி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி வரும், இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல்லி த்ரூ அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி டிக் மோட் ஓகேங்களா. ஸோ ஃபினிஷிங் மோட் வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக் வியூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விசிபிலிட்டிஸ் வந்து காட்டும் ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டேர் ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் ஸ்டேர் க்ரியேஷன். ஸோ வந்து ஸ்டேர் கேஸில் இப்போ நம்ம பார்த்தது ஸ்ட்ரெயிட் அண்ட் டாக் லெக் வந்து பார்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேரில் நம்ம வந்து பார்க்க போகிறது இது வந்து ஃப்ளோர் பிளானில் வச்சு வரீங்க ஸ்டேர் கேஸு. ஸோ ரன்னில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டெப் ஸ்பைரல் ஓகேங்களா. ஸோ ஃபுல் ஸ்டெப் ஸ்பைரலில் ரன்வே வித் வந்து அதே 3 தான் நான் கொடுக்க போகிறேன். சென்டர் வச்சு தான் வரைய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரேடியஸ் கொடுங்க. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபீட்டுக்கு வந்து உங்களோட வித்து கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ரேடியஸ் வந்து 3.5 ஃபீட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு என்க்ளோஸ்டாக வரும் ஓகேங்களா. ஒரு க்ளோஸ்டாக வராது, ஒரு சர்க்குலர் வராது ஸ்டார் கேஸில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து கேப்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை என்ன பண்ண போகிறோம்னா நீங்கள் 3 ஃபீட் வச்சிங்கன்னா இன்டர்மீடியட் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்மீடியட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் 3.5 ஃபீட் வைங்க ஓகேங்களா. இல்லை அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செமி சர்க்குலர் ஓகே இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோம் 3.5 ஃபீட்டில் வந்து வச்சுட்டு ஓகேங்களா ஜஸ்ட்டு நான் கிளிக் மட்டும் தான் பண்ணேன். அது என்ன ஆச்சுன்னா அதோட ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரைசர்ஸ் வந்து அதே ஃபிக்ஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு த்ரெட்டும் ஃபிக்ஸ் பண்ணிச்சு, த்ரெட்டோட ஆங்கிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சு ஓகேங்களா. அதே மாதிரி வந்து எந்த பக்கம் வந்து ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் ஆகுது எண்டிங் முடியுது அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கிச்சு. ஆட்டோமேட்டிக்காகவே ரைலிங்கும் அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு ஓகேங்களா. உங்களுக்கு 3D மேக்ஸ் ஸ்கெட்சிப்ஸில் நீங்கள் தான் மேனுவலாக வந்து ஒரு விஷயங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ரிவீட்டோட மெயின் அட்வான்டேஜஸ் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுனா க்ரியேஷன் வந்து பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து மோடு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபினிஷிங் மோடு வந்து எனேபிள் பண்ணிவிட்டேன். ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு 3D வியூவில் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பைரல் ஷேப்பில் உள்ள ஆர் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம சர்க்குலர் ஷேப்பில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் நம்மளோட ஸ்டேரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வித் ரெயிலிங்கோட ஓகேங்களா. ஸோ ரெயிலிங் எடிஷன் தனியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ அது தனித்தனியாக உங்களுக்கு வந்து கேட்டகரிடாக வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயங்கள் தெளிவாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்டேரை வச்சு நார்மல் ஸ்ட்ரெயிட் லைனையும் இன்னொன்று டாக் லெக்டு ஷேப் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீ ஷேப் வந்து எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பைரல் ஃபுல் ஸ்டெப் ஸ்பைரல் வந்து நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரிமைனிங் இருக்கிற ஓகேங்களா
சென்டர் எண்டு ஸ்பைரல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப் வைண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஷேப் வைண்டர். ஓகேங்களா? ஸோ இது மூணுத்தையும் பார்த்துட்டு ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கெட்ச் மெத்தடை வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து கிரியேட் ஸ்கெட்ச் வந்து நம்ம ஸ்கெட்ச் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் லேண்டிங் எப்படி பண்ண போகிறோம், சப்போர்ட் என்ன பண்ண போகிறோம், ஸோ இதில் வந்து கால்குலேஷன் வந்து எப்படி ரன்வே வந்து கால்குலேஷன் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டீட்டெயிலாக ஸ்டேர்கேஸில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் அப்டேட்டட் வீடியோஸில். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம சேனலை இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஒன்றும் பண்ணலாம் வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வந்து பில் பட்டன் வந்து முக்கியமாக வந்து ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.